கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை பவுலடிகளார் பிலிப்பியர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இந்த வசனம் பவுலடிகளார் ஆண்டவர் எப்படி தம்மை வெறுமையாக்கி எப்படி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனுடைய சாயலாக இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற பிறப்பின் செய்தியை பவுலடிகளார் பிலிப்பியர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அதுக்கு மேல 6வது வசனத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று பார்த்தால், அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் அப்படின்றது அது துவங்கும். அவர் கடவுளாக இருந்து இந்த உலகத்தை படைத்தவராக இருந்து இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருந்து இந்த உலகத்துக்கு முதலாளியாக இருந்தவர் தம்மை வெறுமையாக்கிக் கொள்ளுகிறார். வெறுமையாக்குவது மட்டுமல்ல, அடிமையின் ரூபம், தன்னை அப்படியே அடிமையாக வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி மனுஷ சாயலாக இந்த உலகத்திலே வருகிறார் என்ற வசனம், இதற்கு பல கருத்துக்கள், பல சிந்தனைகள் இதில் இருக்கிறது. என்ன, மனிதர்கள் எல்லாருமே என்னை புகழ வேண்டும், என்னை பற்றி 4 பேர் பெருமையாக பேச வேண்டும். இதைதான் மனிதர்கள் இந்த உலகத்திலே விரும்புகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் மனுஷனுடைய அந்த புகழ், அந்த பெருமை, இதெல்லாம் தலைவிரித்து ஆடுகிற இந்த உலகத்திலே இந்த டிசம்பர் மாதத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை சிந்திக்கிற நாம், எப்படி ஆண்டவர் எல்லாத்துக்கும் அதிபதியாய் இருந்தோம் தன்னை வெறுமையாக்கிக் கொள்வதும் அடிமையாய் இருப்பதும் மாட்டு தொழுவத்தில் பிறப்பதும் கந்தை துணி சுற்றுவதுமாக பார்க்கின்ற, படிக்கின்ற, தெரிந்திருக்கிற நாம் மனிதர்கள் தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறார்கள். கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிற பாடம், தன்னை முழுமையாக அனைத்தும் கொடுக்கப்பட்டிருந்தோம் தன்னை முழுமையாக வெறுக்க வேண்டும், வெறுமையாக்க வேண்டும். நான் எல்லாத்துக்கும் அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று மரியாள் எப்படி கூறினார்களோ, அதே போல கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிறப்பை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம், பறைசாற்றிக் கொண்டிருக்கிற நாம், கடைபிடித்துக் கொண்டிருக்கிற நாம், ஆண்டவருக்கு நான் அடிமை, நான் ஒன்றுமில்லை, நான் குப்பை, நான் தூசி என்று தன்னை தாழ்த்தி வெறுமையாக்குகிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் கடவுள் நம் மீது பிரியப்படுவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்.